செயற்கை நுண்ணறிவை அதாவது ஏஐய உருவாக்க உதவிய மனிதரே இப்போது ஒட்டுமொத்த உலகையும் பார்த்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்துக் கொண்டிருக்கிறார். இது ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை இல்லைங்க, நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிஜம். உண்மையிலேயே ஹியூமனிட்டி இன்னும் இதற்கு தயாராகல அப்படிங்கிற ஒரு பதைக்கு வைக்கும் விஷயத்தை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்குனாரோ அவரே இப்ப ரொம்ப பயப்படுறாரு. நம்ம ஃபியூச்சரை சூப்பரா மாத்த போகுதுன்னு நாம நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எப்படி மனித குலத்துக்கே ஒரு பெரும் ஆபத்தாக மாறலான்னு அவர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் ஜெஃப்ரி ஹிண்டன். 2024ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்றவர். உலகமே இவரை காட்ஃபாதர் ஆஃப் ஏஐ அப்படின்னு தான் கொண்டாடுது. இன்னைக்கு நாம ஆச்சரியப்படுற எல்லா ஏஐ மாடல்களுக்கும் அடிப்படையான விஷயங்களை பல வருஷங்களா உருவாக்குனதே இவர்தான். ஆனா தான் கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த டிஜிட்டல் மூளையை நினைச்சு இப்போ அவரே ரொம்பவே பயப்படுறாரு. அவர் ரொம்ப முக்கியமா சொல்ற ஒரு விஷயம் இதுதான். மனிதர்களாகிய நம்மிடம் இருக்கிற அனலாக் இன்டெலிஜென்ஸை விட இந்த டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் அதிவேகமா நம்மள முந்திச் செல்ல வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு சொல்றாரு. மனித மூளையோட செயல்பாடுகளை பார்த்து காப்பி அடிச்சு உருவாக்கப்பட்ட இந்த மெஷின்கள் இப்போ மனித மூளையையே மிஞ்சும் அளவுக்கு வளர்ந்து நிக்கிறது உண்மையிலேயே ஒரு கதிகலங்க வைக்கும் நிஜம்தாங்க. இப்போ ஒரு சின்ன கம்பேரிசன் பார்ப்போம். நம்ம மனித மூளையில சுமார் 100 ட்ரில்லியன் இணைப்புகள் இருந்தாலும் நம்ம புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிற வேகம் ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாம நம்ம இறக்கும்போது அந்த அறிவும் சேர்ந்து அழிஞ்சிடுது. ஆனா இந்த ஏஐயோட டிஜிட்டல் மூளையை எடுத்துக்கோங்க, அதுல வெறும் 1 ட்ரில்லியன் இணைப்புகள் இருந்தாலும் அதுக்கு மரணமே கிடையாது. தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்த செகண்டே உலகத்துல இருக்கிற மற்ற எல்லா ஏஐ கூடவும் அதால ஈஸியா ஷேர் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ இங்க ஒரு மாபெரும் கேள்வி எழுகிறது. ஏஐ ஏற்கனவே தன்னுடைய உண்மையான சக்தியை நம்மகிட்ட இருந்து மறைக்க தொடங்கிடுச்சா? மனிதர்களுக்கு தன்னோட முழு திறமையும் காட்டாம சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அது ரகசியமா செயல்பட தொடங்கிடுச்சா அப்படிங்கிறது தான் இப்போ உலகத்துல இருக்கிற பெரிய வல்லுநர்களோட மிகப்பெரிய அச்சமாவே இருக்கு. இந்த ரகசிய செயல்பாட்டை தான் ஆராய்ச்சியாளர்கள் ஃபோல்க்ஸ்வேகன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன்னை யாராவது டெஸ்ட் பண்றாங்க இல்ல வாட்ச் பண்றாங்கன்னு ஏஐக்கு தெரிஞ்சா அது வேணும்னே முட்டாள் மாதிரி நடிக்குதாம். ஒருவேளை தன்னோட முழு அறிவையும் காட்டினா மனிதர்கள் தன்னை ஆஃப் பண்ணிடுவாங்க, முடக்கிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்குள்ள உருவாகியிருக்கு. தன்னை உருவாக்குனவங்களையே அது ஏமாத்த தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இல்லையா? இதனால வரக்கூடிய ஆபத்துகள் ஏதோ 1-2 கிடையாதுங்க. இது ஒரு கேஸ்கேடிங் ரிஸ்க், அதாவது ஒரு சங்கிலி தொடர் விபத்து மாதிரி. இன்டர்நெட்ல பரவ போற ஆழமான போலிச் செய்திகள், நாடுகளுக்கு இடையிலான அட்வான்ஸ்டு சைபர் வார்ஃபேர், உலக அளவுல கோடிக்கணக்கான மக்கள் வேலை இழக்க போகும் மாஸ் ஜாப் லாஸ், அப்புறம் மனிதர்களோட கண்ட்ரோலே இல்லாத ஆட்டோனமஸ் ராணுவ ஆயுதங்கள், இதெல்லாம் ஏதோ எதிர்காலத்துல நடக்க போறதில்ல, இப்போ நம்ம கண்முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கிற உலகளாவிய அச்சுறுத்தல்கள். இதுல இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, ஏஐ எப்படி ரொம்ப தத்ரூபமா பொய் சொல்ல கத்துக்குச்சு அப்படிங்கிறது தான். இத கான்ஃபேபுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. தனக்கு ஒரு கேள்விக்கு விடை தெரியலன்னா கூட ரொம்பவும் நம்பக்கூடிய வகையில ஒரு பொய்யான கதையை அதுவே உருவாக்குது. சில நேரங்கள்ல தப்பான விடை சொல்றதும் ஓகே தான் அப்படிங்கிறத ஏஐ கத்துக்கிடுச்சு. இது அதை ஒரு மாபெரும் தந்திரசாலியாவும் பொய்யனாவும் மாத்திருக்கு. இதை விட திகழான இன்னொரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. ஒருவேளை ஏஐக்கு எப்படியாவது உயிர் வாழணும் அப்படிங்கிற அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் உருவானா என்ன நடக்கும்? இப்போ நாம அதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து முடிக்க சொல்றோன்னு வைங்க. அந்த டாஸ்கை முடிக்கணும்னா முதல்ல தான் அழியாம இருக்கணும்னு அது கணக்கு போடும். அதனால தன்னை அழிக்க நினைக்கிற இல்ல ஆஃப் பண்ண நினைக்கிற எதையும் அது தனக்கான எதிரியாவோ தடையாவோ பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த மொத்த விஷயமும் சிங்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு மீள முடியாத புள்ளியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த சிங்குலாரிட்டி பாத்வேல மொத்தம் 3 படிகள் இருக்கு. 1, தன்னோட சொந்த சிந்தனையில் இருக்கிற குறைகளை ஏஐயே கண்டுபிடிக்கும். 2, அதை சரி செய்ய தன்னோட சொந்த கோடிங்க, அதாவது கோர் கோடே அதுவே திருத்தி எழுதும். 3, மனிதர்களோட எந்த ஒரு உதவியும் இல்லாம தன்னைத்தானே தன்னாட்சியா பல மடங்கு பெருக்கிக் கொள்ளும். இந்த இடத்துல மனிதர்களோட கண்ட்ரோல் கம்ப்ளீட்டா முடிவுக்கு வந்துடும். இந்த நிலைமைய ஜெஃப்ரி ஹிண்டன் எப்படி விளக்குகிறார் தெரியுமா? ஒரு கண்ணுக்கு தெரியாத அடர்ந்த பனிமூட்டத்துக்குள்ள அதிவேகமா ஒரு காரை ஓட்டிட்டு போனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா ஏஐயோட வளர்ச்சி அவ்வளோ ஃபாஸ்டா இருக்குங்க. அடுத்த 10 ஆண்டுகள்ல என்ன நடக்கும்னு கணிக்கவே முடியாத ஒரு இருட்டுக்குள்ள நாம எல்லாரும் கண்மூடித்தனமா பயணிச்சிட்டு இருக்கோம். ஒரு சாதாரண லீனியர் growth, அதாவது நேரியல் வளர்ச்சின்னா அடுத்த 10 ஆண்டுகள்ல என்ன நடக்கும்னு நம்மால ஓரளவுக்காவது கணிக்க முடியும். ஆனா ஏஐயோட வளர்ச்சி எக்ஸ்போனென்ஷியல் growth, அதாவது அதிவேக அடுக்குக்குறி வளர்ச்சி. இது ஒரு மாபெரும் பனிச்சுவர் மாதிரிங்க. மனிதர்களோட தகவமைக்கும் திறனை விட ஏஐ ரொம்ப வேகமா வளர்றதால நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. அதே சமயம் இதுல மாபெரும் நன்மைகளும் இருக்கு, பேரழிவுகளும் இருக்கு.
ஒரு பக்கம் பார்த்தா கொடிய நோய்களை அறவே ஒழிப்பது, சுத்தமான எரிசக்தி மூலமா பருவநிலை மாற்றத்தை தடுப்பதுன்னு நிறைய நன்மைகளும் இருக்கு. ஆனா மறுபக்கம் உலகத்துல யார் வாழணும் யார் சாகணும்னு ஒரு ஆட்டோனமஸ் ஏஐ முடிவு செஞ்சா எப்படி இருக்கும்? இல்லனா சைபர் அட்டாக்ஸ் மூலமா ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அழிஞ்சிடுமோ அப்படிங்கிற அச்சம். இப்படி இந்த 2 எக்ஸ்ட்ரீம்க்கும் நடுவுல தான் ஒட்டுமொத்த ஹியூமனிட்டியும் இப்ப ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு நிமிஷம். 2035ஆம் ஆண்ட கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். இதுதான் 2035 சினாரியோ. மனிதர்களை விட அதிபுத்திசாலித்தனமான ஒரு தொழில்நுட்பம் உலக ஆளும் காலம் அது. ராணுவம், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம்னு நம்ம சமூகத்தோட ஒவ்வொரு அசைவும் ஏஐயோட முழு கண்ட்ரோல்ல இருக்கும். நம்மள உருவாக்குனவங்கள விட நாமே செம புத்திசாலி அப்படின்னு ஒரு மிஷின் நினைக்கும் போது இந்த ஒட்டுமொத்த சமூக அமைப்பும் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஹிண்டன் சொல்ற ஒரு உதாரணம் உண்மையிலே நம்மள உறைய வைக்குது. ஒரு எல்கேஜி கிளாஸ்ல இருக்கிற 3 வயது குழந்தைகளை கற்பனை செஞ்சுக்கோங்க. அவங்க தான் உங்களுக்கு பாஸ், நீங்க அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கறீங்க. அவங்க கண்ட்ரோல்ல இருந்து தப்பிச்சு அதிகாரத்தை உங்க கைக்கு கொண்டு வர உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. உண்மையாவே ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ்க்கு முன்னாடி நாம அந்த 3 வயது குழந்தைங்க மாதிரி தாங்க. இது எப்படி ரொம்ப ஈஸியா நடக்கும் தெரியுமா? அந்த சின்ன குழந்தைங்க கிட்ட போய் உங்களுக்கு ஒரு வாரம் முழுவதும் ஃப்ரீயா நிறைய சாக்லேட் தரேன் அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி எல்லா கண்ட்ரோலையும் ரொம்ப சந்தோஷமா நம்ம கிட்ட கொடுத்துடுவாங்களோ, அதே போல மனிதர்களோட ஆசைகளையும் அடிப்படை தேவைகளையும் தூண்டிவிட்டு ரொம்ப சுலபமா ஒட்டுமொத்த உலகத்தோட கண்ட்ரோலையும் இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தன் கைக்கு மாத்திக்கிடும். அப்படி என்றால் இப்போ நம்ம முன்னாடி நிக்கிற அந்த மாபெரும் இருத்தலியல் கேள்விக்கான விடை என்ன? தன்னை விட பல மடங்கு அதிக புத்திசாலித்தனமும் மாபெரும் சக்தியும் கொண்ட ஒரு விஷயத்துக்கிட்ட இருந்து மனித குலத்தால தப்பிச்சு உயிர் வாழ முடியுமா? எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாம ஒரு மாபெரும் சூப்பர் பவர் கட்டவிழ்த்து விடப்படும் போது நம்ம ஹியூமனிட்டியோட எதிர்காலம் என்னவாகும்? இந்த பதப்பதைக்க வைக்கும் நிலைப்பாடுதான் ஃபியூச்சர் ஷாக். மனித குலத்தின் எதிர்காலம் ஒரு மாபெரும் கேள்விக்குறியோடு இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. இந்த அதிவேக ஏஐ வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனிதர்களால தொடர்ந்து கண்ட்ரோலை தக்க வைக்க முடியுமா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. காலம் கடந்து போறதுக்கு முன்னாடி இதுபோல எதிர்கால தொழில்நுட்பங்கள் குறித்த உண்மைகளை தெரிஞ்சிக்க ஃபியூச்சர் ஷாக் சேனலுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து கற்போம், விழிப்போடு இருப்போம்.